நான் செய்ய போகிறது சிறுபருப்பு போட்டு சிறுகீரை கடையல் தாங்க. அதுக்காக நான் எடுத்துருக்கிறது 100 கிராம் சிறுபருப்பு, 2 கத்த சிறுகீரை. இதை கடைஞ்சி எடுத்தோன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ செய்யலாம். பருப்பு கழுவிக்கிங்க. இது கூட பெருங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாவை சேர்த்து வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், கடைசியாக புளி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் வெந்த பிறகு கீரையை க்ளீன் பண்ணி அலசி எடுத்து அதையும் கூட சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்காதீங்க. அப்படி ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கீரையினுடைய சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், பருப்பும் கீரையும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மண்சட்டியிலேருந்து கல் சட்டிக்கு மாற்றிக்கலாம், அதாவது கடையக்கூடிய சட்டிக்கு மாற்றிக்கலாம். இப்போ மத்து வச்சு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாங்க. சூப்பராக இப்போ கீரை கடைஞ்சாச்சு. கடைசியாக இதுக்கு கடுகு, மிளகாய் போட்டு தாளித்து அது தலைமையில் கொட்டினீங்கன்னா சூப்பரான சிறுபருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.